தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் கெமிஸ்ட்ரி. இவர்களின் திரைப்பயணத்தில் இது ஒரு புதிய அத்தியாயம். டாம் அண்ட் ஜெரி போல சண்டையிட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத அன்பை வெளிப்படுத்தி ஒவ்வொரு காட்சியிலும் ரசிகர்களை கட்டி போட்டனர். இவர்களின் இயல்பான நடிப்பு திரையில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்துள்ளது. பாண்டிராஜ் மேஜிக் 2.0. குடும்ப படங்களின் சக்கரவர்த்தி பாண்டிராஜ் மீண்டும் ஒருமுறை தனது அசாத்தியமான கதை சொல்லும் திறமையால் அனைவரையும் கவர்ந்துள்ளார். தலைவன் தலைவி பார்த்துட்டு விவாகரத்தானவங்க சேர்ந்துறாங்க என்று ரசிகர்கள் நிகழ்ச்சியுடன் சமூக வலைதளங்களில் பதிவிடுவது படத்தின் ஆழமான தாக்கத்தை உணர்த்துகிறது. விவாகரத்து வரை சென்று மீண்டும் அன்பு துளிர்க்கும் ஒரு வித்தியாசமான கதைக்களம், நகைச்சுவை, உணர்வுபூர்வமான தருணங்கள் மற்றும் அழுத்தமான வசனங்களுடன் ஒரு முழுமையான குடும்ப பொழுதுபோக்கு விருந்தை படைத்துள்ளார். வாய்மொழி விளம்பரம் வேர்ட் ஆஃப் மவுத். படம் வெளியான முதல் காட்சியிலிருந்தே பாசிட்டிவான விமர்சனங்கள் காட்டுத்தீ போல பரவின. குடும்பங்கள் மத்தியில் கிடைத்த அமோக வரவேற்பு படத்தின் வசூலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. இது வெறும் ஆரம்பம். முதல் 2 நாட்களிலேயே படம் தனது பட்ஜெட்டில் 45 விழுக்காடு தொகையை வசூலித்து வெற்றிக்கான பாதையை படுவேகமாக அமைத்துள்ளது. தலைவன் தலைவி வெறும் ஒரு வெற்றி படமாக மட்டுமல்லாமல் 50 ரூபாய் கோடிக்கு மேல் வசூலித்து இந்த ஆண்டுக்கான மெகா ஹிட் பட்டியலில் இடம் பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியின் அசுரத்தனமான கம்பேக், பாண்டிராஜின் குடும்ப மேஜிக், நித்யா மேனனின் வசீகர நடிப்பு. தலைவன் தலைவி மைனஸ் இது வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, இது ஒரு கொண்டாட்டம், ஒரு உணர்வுபூர்வமான பயணம். பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் புதிய மைல்கல். இந்த தலைவன் தலைவி கூட்டணி தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. மிஸ் பண்ணாதீங்க. திரையரங்குகளில் கொண்டாடுங்கள்.